அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இது பாசிப்பயிறு, சவுச்சவு, சக்கரவள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு வச்ச புளிக்குழம்பு. ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளவு எம்மியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு ருசியாக இருக்கும். அப்படி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ பாசிப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். சவுச்சவு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 5 வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது பாசிப்பயிறு, சவுச்சவு போட்டு உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு எல்லாம் போட்டு இந்த புளிக்குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெய் காயட்டும். இந்த எண்ணெயில் சேர்க்குறதுக்காக 1/2 ஸ்பூன் வெந்தயமும் 1/2 ஸ்பூன் ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கிடலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த பாசிப்பயிரை நம்ம வறுத்து விட்டு இந்த குழம்பு வைக்க போகிறோம். வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாசிப்பயிரை. இப்போ இதை நல்லா வறுத்துக்கும். நல்லா வறுபட்டு வரணும். நான் ஊற வச்சு செய்வேன். இல்லைன்னா சும்மா அப்படியே இது பண்ணி போடுறது. இதுக்கு நான் வறுத்து விட்டு குழம்பு வைக்கிறேன். பாருங்கள் நல்லா பொரிபட்டு வந்துச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்குவோம். இது ஒரு பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் நம்ம தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்குவோம். தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்து இதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது எல்லோரும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், பெரிய லெமன் ஜூஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். சேர்க்குறக்காக சவுச்சவு ஒரு பாதி சவுச்சவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன சக்கரவள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே இந்த காரக்குழம்புல சேர்த்துக்க, ஒரு புளிக்குழம்புல சேர்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்படி மாதிரி செஞ்சுருக்கீங்களான்னு தெரியல. இது மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சொல்கிறாங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிடுவோம். வதக்கினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த எல்லா காயுமே சேர்த்து இதோடய வதக்கி விட்டுக்குவோம். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்குவோம். இந்த காயிலே உப்பு பிடிச்சி வரும். காயும் சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். உப்பு சேர்க்குறதுனால சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இதில் ஒரு 1.5 ஸ்பூன் வரமிளகாத்தூள் வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி வச்சுக்குவோம். இதோடு சேர்த்து நல்லா வதங்கி வரணும். வதங்கி வரட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கு. அதை இப்போ சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். நான் அரிசி காஞ்ச தண்ணி தான் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். அந்த ஸ்பூன் சேர்த்துக்குவோம். மிளகாத்தூள் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம். மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிக்குவோம். இந்த குழம்பு கொதிச்சு நல்லா காய் வெந்து வரட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இப்போ இந்த தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ சூப்பராக காய் வந்துருச்சு. இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸி கழுவி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலசின தண்ணியும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு கொதி வரட்டும், பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு சூப்பராக ஜம்முன்னு ரெடியாகி வந்துருச்சு. இந்த பாசிப்பயிறு புளிக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடோட சாப்பிட்றதுக்கும் தோசை இட்லியோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்குவோம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அம்புட்டு எம்மியாக இருக்கும். இந்த பாசிப்பயிறு வறுத்து விட்டு வைக்கக்கூடிய குழம்பு. பாசிப்பயிறு, சக்கரவள்ளிக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, சவுச்சவு எல்லாம் போட்டு வச்ச குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அம்புட்டு எம்மியாக இருக்கும். சாதத்தோடு சாப்பிட்றப்பவும் சரி, அதே மாதிரி இட்லி தோசையோடு சாப்பிட்றப்பவும் சரி, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜம்முன்னு இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் நமக்கு ஆளுங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு தான் எங்களுக்கு எங்கள் வீடியோ ஷேர் ஆகும். எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறந்துடாமல் பெரிய லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.